என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அத்விதாவோடு அலுவலகத்தில் இருந்து ருத்ரன் புறப்படும் வரை அவளுக்கு ஒரு நொடி கூட அவன் ஓய்வு கொடுக்கவில்லை. அதை செய், இதை செய், அதை எடுத்து வா, இதை எடுத்து வா, டீ கொண்டு வா என்று பாடாய்படுத்தி விட்டதாக அவன் நினைத்தான். ஆனால் சித்தி படுத்துற கொடுமைக்கு இதெல்லாம் ஜுஜுபி என்றது அவள் மனம். அவளோடு அவன் வெளியே வரும்போது ஊழியர்களுக்கு வியப்பு. மணி சார், இந்த இடத்துல நாங்க எல்லாரும் உங்க பொண்ணு மானசாவை தான் எதிர்பார்த்தோம் என்றார் ஒருவர். அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. மீட்டிங் நடைபெறும் அந்த ஹோட்டலை எட்டிய ருத்ரன் அத்விதாவை ஹோட்டலில் ஒரு அறையில் தங்க வைத்து விட்டு மீட்டிங் ஹாலுக்கு சென்றான். நான் உனக்கு போன் செஞ்சா மட்டும்தான் நீ கதவு திறக்கணும் என்று கூறிவிட்டுதான் சென்றான். மீட்டிங் ஆரம்பமானது. தங்களை விட பணபலமும் அதிகார பலமும் நிறைந்த தொழிலதிபர் மாசிலனோடு தான் இந்த மீட்டிங் நடைபெறுகிறது. மீட்டிங் முடியும் போது 12:50. அங்கேயே ஒரு விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் தொழிலதிபர் மாசிலன். அவரது பெயர் மட்டும்தான் மாசிலன். குணம் அதற்கு எதிர்மறையானது. சேலை கட்டிய ஜவுளிக்கடை பொம்மையை கூட தீண்ட துடிக்கும் ஒரு அற்பன். அனைவரும் ஏதேதோ பேசியபடியே சாப்பிட ஆரம்பித்தனர். ருத்ரனின் அருகில் வந்த மாசிலன், என்ன ருத்ரன் சார், புது பிஏ உங்க கூட வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்த மாட்டீங்களா என்று கேட்டார். சாரி சார், அவங்க என்னுடைய பிஏ தானே, எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்? அதுவும் சரிதான், சாப்பிடவாவது கூப்பிடலாமே. இல்ல சார், அவங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி அனுப்பிட்டேன். ஓ அப்படியா என்று கூறியவர் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தார். உணவை முடித்துக் கொண்டு எழுந்து கொண்டான் ருத்ரன். அத்விதா இருக்கும் அறையை நோக்கி நடக்கும் போது அவளோடு சிறிது விளையாடி பார்க்க நினைத்தான். செல்போனை எடுத்து அவளை அழைக்க எதிர்முனையில் சார் என்ற அவளது குரல் ஒலித்தது. சாப்பிட்டியா என்று கேட்டான். சாப்பிட்டேன் சார். சரி, கதவு திற. அவன் அறை வாசலை எட்டி இருந்தான். சில நொடிகளில் கதவு திறக்கப்பட்டது. வா, என்னுடைய பார்ட்னர் மிஸ்டர் மாசிலன் உன்னை அறிமுகப்படுத்த சொன்னாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் வாயை மூடிட்டு செய்யணும். நான் வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரனாக முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுது என்றான். அதை கேட்டு அவள் முகம் வெளிரி போனது. பயந்து நடுங்கியபடியே அவனோடு வந்தாள். விருந்து நடைபெறும் இடத்தை எட்டியதும் நேராக மாசிலனின் அருகில் வந்தவன், சார் நான் கிளம்புறேன், ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்று கூறினான். அவர் விழிகளோ அத்விதா மீது மேய தொடங்கிவிட்டது. அத்விதா தான் உங்க புது பிஏ போல இருக்கு அவர் கேட்க ருத்ரனுக்கு வியப்பு. இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டான். அதுவரை தலை குனிந்தபடியே நின்று கொண்டிருந்த அத்விதா மெல்ல தலை உயர்த்தி பார்த்தாள். ரூபா என்டர்பிரைசஸில் நேர்முக தேர்வுக்கு செல்லும் முன் இவரது அலுவலகத்தில் தான் நேர்முக தேர்வுக்கு சென்றாள். ஓ இவனா ராஸ்கல் என்று அவள் முணுமுணுப்பது ருத்ரனின் செவியை எட்டியது. அத்விதா முதல்ல என்னுடைய ஆபீஸ்ல தான் வேலை தேடி வந்தாங்க. ஆனா நான் போட்ட கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல, சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் ருத்ரன், உங்க பிஏ கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசலாமா அவர் கேட்க, ஓர பார்வையை அத்விதா மீது வீசியவன், அதனால என்ன சார், தாராளமா பேசலாம் என்றான். தேங்க்யூ ருத்ரன் என்றவர் அத்விதா மேனியை விழிகளால் தழுவியபடியே, அத்விதா வாமா என் கூட என் ரூமுக்கு போய் பேசலாம் என்றார். ருத்ரனை எரித்து விடுவது போல் பார்த்தவளின் விழிகள் நிறையவும் ஆரம்பித்து விட்டது. போ, போய் பேசிட்டு வா என்றவனின் கழுத்தை பிடித்து நெரித்து கொன்றுவிட வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. என்ன செய்வது? அப்பாவுக்கு வேலை பறி போகும், போனால் போகட்டும், தன் மானத்தை விட இந்த வேலை என்ன பெரிதா? பெட்டிக்கடை இல்ல டீ கடையாவது வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்தவள் ருத்ரனை எதிர்க்க முடிவு செய்து விட்டாள். வாமா என்ற மாசிலன் அவள் கரத்தை பிடித்தே விட்டார். பிடித்ததோடு விட்டாரா என்ன, அதை ஆசையாய் அழுத்தி இன்னும் இன்னும் அழுத்தி பிடிக்க கோபமாக ருத்ரனை பார்த்தவள் ஏதோ கூற முயல தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்க்கும் ருத்ரன், ஓ சாரி சார், எனக்கு இன்னொரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நாங்க உடனே கிளம்பி ஆகணும், இன்னொரு நாள் நீங்க பொறுமையா அத்விதா கிட்ட பேசிக்கலாம் என்று கூறியவன் அத்விதாவை பார்த்தான். அத்விதா வா போலாம். அவள் பரிதாபமாக தன் கையை பார்க்க அப்போதுதான் மாசிலன் அவள் கையை பற்றி இருப்பதை ருத்ரன் கவனித்தான். அவர் அவளை விடுவதாக இல்லை. அதனால என்ன மிஸ்டர் ருத்ரன், இங்க மீட்டிங் நடக்கும் போது தனியா தானே மீட்டிங்ல கலந்துகிட்டீங்க, அங்கேயும் அதே மாதிரி தனியா கலந்துக்கலாமே. அங்க மீட்டிங்க முடிச்சிட்டு நீங்க இது வழியா வாங்க, அது வரைக்கும் நான் அத்விதா கூட என் ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் என்றார்.
அதிர்ந்து போன அத்விதா ஏதோ கூற முற்பட, சாரி சார், அந்த மீட்டிங்ல அத்விதா கண்டிப்பா என் கூட இருந்தே ஆகணும். ஏன் அத்விதா தான் உங்க கூட இருக்கணுமா? நான் என்னுடைய பிஏ அனுபமாவை உங்க கூட அனுப்புறேன். புன்னகையோடு மெல்ல அவரை நோக்கி குனிந்தவன், நான் ஒண்ணு உங்களுக்கு மாமா வேலை பார்க்க வரல சார் என்றான். சட்டென்று முகம் மாறியவர், யோசிச்சு பதில் சொல்லுங்க மிஸ்டர் ருத்ரன் என்றார். நல்லா யோசிச்சுதான் சார் பதில சொன்னேன். என்னுடைய பிஏ அத்விதா தானே, அவங்கதான் என் கூட மீட்டிங்ல இருக்கணும், வேற ஒருத்தருடைய பிஏ கிடையாது. புன்னகை மாறாமல் கூறியவனை பார்த்து பொருள் பட சிரித்தவர், ஓகே, நைட்டு 8 மணிக்கு நான் உங்களை கூப்பிடுறேன் என்றார். நோ சார், இப்ப நான் கலந்துக்கிற மீட்டிங் முடிஞ்ச உடனே நானே உங்களுக்கு கால் பண்றேன் என்றவன் அத்விதா கரத்தை இப்போதும் விடாமல் பிடித்திருப்பவரின் கரத்தை பார்த்தான். அவர் கரம் அவள் கரத்தை விடுவித்தது. ருத்ரன் குனிந்து ரகசியமாக மாசிலனிடம் கூறியது அத்விதா செவியில் விழாததால் மீட்டிங் முடிந்து தன்னை இங்கு அழைத்து வருவதாக கூறியிருப்பானோ, தன்னை இவனோடு தனியாக விட்டு செல்வானோ என்ற பயத்தோடு ருத்ரனை பார்த்தாள். அவன் அவள் பார்வையை பொருட்படுத்தாமல், கிளம்பலாமா என்று கேட்டான். ஓகே சார் என்றவள் அவனோடு நடந்தாள். ஹோட்டல் வாசலை எட்டிய ருத்ரன், மாசிலன் சார பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். தெரியும், சரியான பொம்பளை பொறுக்கி. சிரித்தவன், ஆமா, ஆனா என்ன பண்றது, என்னை விட பல மடங்கு பெரிய கோடீஸ்வரனாச்சே. அவர் தான் என்னுடைய பார்ட்னர். அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ அவர் கூட கொஞ்ச நேரம் தனியா பேச ஒத்துக்கிட்டா எனக்கு பல கோடிகள் லாபம் வந்து சேரும். மீட்டிங் முடிஞ்சதும் அவருடைய வீட்டுக்கு தான் போறோம் என்றவனை கோபமாக பார்த்தவள், இந்த வேலைனா நான் அவருடைய ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்திருப்பேனே. நீங்க என்னுடைய அப்பாவுடைய வேலையை காட்டி இனி என்ன பயமுறுத்த முடியாது. அப்பா வேலை போனா கூட பரவாயில்ல, நாங்க எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிடுவோம். அப்படியா? அது உன்னால முடியுமா? ஏன் முடியாது? உங்க அப்பா ஆபீஸ் பணம் 25 கோடியை களவாடிட்டாருன்னு போலீஸ்ல புகார் பண்ணிடுவேன். அதுக்கான ஆதாரங்களை நான் இப்பவே தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஆட்டம் மூங்கிட்டேன்னா நான் கொஞ்சம் உஷாரா தானே இருக்கணும். அவள் நடுக்கத்தோடு அவனை பார்த்தாள். நான் சொல்றதை எல்லாம் நீ செய்யணும், இல்லையா உங்க அப்பா மானம் மட்டும் இல்ல, உன்னுடைய மானமும் சேர்ந்து காத்துல பறக்கும் என்றவன் வந்து காரில் ஏறி அமர அவனோடு அவளும் ஏறிக்கொள்ள, ஆகாஷ் போலாம் டிரைவரை பார்த்து அவன் கூற கார் புறப்பட்டது. இந்த மீட்டிங் ரூபா என்டர்பிரைசஸில் தான் நடைபெற்றது. மீட்டிங் முடிந்ததும் ரூபா பரிதாபமாக ருத்ரனின் முன்னால் வந்து நின்றாள். அவன் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அண்ணா, என் மேல இருக்கிற கோபம் இன்னும் போகலையா என்று கேட்டாள். உனக்கு என்ன விட இவதான முக்கியமா போயிட்டா? அத்விதாவை கை காட்டி கூறியவன், இவளை காப்பாத்த நீ எவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தி இருக்க. சாரினா, சாரின்ற ஒத்த வார்த்தையில என்ன சமாதானம் செய்ய உன்னால முடியாது என்று கூறியவன் அவள் ஏதும் பதில் கூறும் முன் வெளியே வந்து விட்டான். இவர்களுக்கு இடையில் என்ன பஞ்சாயத்து என்று அத்விதாவுக்கு தெரியவில்லை என்றாலும் தான் பஞ்சாயத்திற்கு காரணம் என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. ருத்ரனின் கார் மிதமான வேகத்தில் சாலையில் சென்று கொண்டிருக்க அத்விதா இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. அடுத்தது என்ன? கார் அந்த பிரம்மாண்ட பங்களாவுக்குள் நுழைய அது மாசிலனின் வீடு என்று நினைத்த அத்விதாவின் முகம் ஏசியிலும் குப்பென்று வேர்த்து போனது. வாசலில் விலை உயர்ந்த 2-3 கார்கள் நிற்கின்றன. ருத்ரனின் கார் வாசலில் வந்து நின்றதும் இறங்கு அவன் கட்டளையிடுவது போல் கூறினான். அத்விதா நடுங்கியபடியே கீழே இறங்கினாள். அவனும் இறங்கிக் கொள்ள கார் அங்கிருந்து நகர்ந்தது. அவளோடு வீட்டிற்குள் வந்தவன், மாடியில இருக்கிற ஃபர்ஸ்ட் ரூம்ல மாசிலன் சார் இருப்பாரு, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடு என்றான். பரிதாபமாக அவனை பார்த்தவள், சார் இது அநியாயம் என்றாள். எனக்கு நியாயம் அநியாயம் பத்தி எல்லாம் தெரியாது, நான் வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரனாகணும், அவ்வளவுதான். போ. கட்டளையாக அவன் குரல் ஒலிக்க சட்டென்று அவன் காலில் விழுந்தவள், சார் பிளீஸ், நான் உங்ககிட்ட திமிரா நடந்துகிட்டதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, அது சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா அந்த மாசிலன் சார் அறைக்கு மட்டும் என்ன போக சொல்லாதீங்க சார். அவளது கண்ணீர் அவனது காலை நினைத்தது. அப்படியா? ஓகே, எழுந்துடு. அவள் எழுந்து நின்றாள். கை குட்டையால் வழியின் கண்ணீரை துடைத்தும் கொண்டாள். அவளை ஆழமாக பார்த்தவன், நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன செய்ய சொன்னாலும் அது அப்படியே செய்வியா என்று கேட்டான். கண்டிப்பா சார். அப்படின்னா நீ இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு போனதும் இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா தப்புக்கும் உன்னுடைய தாய் ஸ்தானத்துல இருக்கிற உன்னுடைய சித்தி கிட்டையும் தங்கச்சியான மானசா கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல நீ இருக்கும் போது ஏதாவது வேலைகள் இருந்தா அதை நீயே தான் செய்யணும்.
இதையும் மீறி உன்னை பத்தி உன்னுடைய சித்தி என்கிட்ட ஏதாவது புகார் சொன்னா அவ்வளவுதான். மாசிலன் சார் அறைக்கு கண்டிப்பா உன்னை அனுப்பி வச்சிடுவேன். இல்ல சார், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் அப்படியே செய்யறேன். நல்லது, இப்ப எனக்கு ஒரு டீ வேணும், போட்டு எடுத்துட்டு வா. அவன் கூறி முடிப்பதற்குள் சமையல் அறையிலிருந்து டீயோடு வெளியே வந்த அந்த பெண்மணி, தம்பி நான் டீ போட்டுட்டேன் என்றார். அத்விதா புரியாமல் அந்த பெண்மணியை பார்த்தாள். சுகந்திகா, அந்த டீ எனக்கு வேண்டாம், அதை நீங்க குடிங்க, இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுங்க, எனக்கு இவங்க டீ போட்டு கொடுப்பாங்க என்றான். தன் டீக்கு ருத்ரன் அடிமையாகி விட்டான் என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் மாசிலன் வீட்டு சமையல் அறையில் தான் எப்படி டீ போட முடியும்? அவளுக்கு புரியவில்லை. சுகந்திகா, இவங்களுக்கு எது எது எங்க எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க அவன் கூற, வாமா என்ற சுகந்தி அவளை சமையல் அறைக்கு அழைத்து சென்றார். இது டீ தூள், இது சக்கரை என்று 2 டப்பாவை காட்டியவர், பால் பவுடர் வேணும்னா இதோ இந்த டப்பால இருக்கு, பால் வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு என்றார். அவள் பாலை எடுத்துக்கொண்டாள். சிறிது நேரத்தில் டீயோடு அவள் வெளியே வர ருத்ரன் அங்கு இல்லை. அவளோடு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த சுகந்தி, தம்பி ரூம்ல இருப்பாரு, நான் டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றவர் அவளிடமிருந்து டீயை வாங்கி கொண்டு மாடிக்கு சென்றார். அப்போதுதான் ஹாலில் மாட்டப்பட்டிருக்கும் ரூபாவின் திருமண புகைப்படம் அத்விதா விழியில் சிக்கியது. ஓ, இது இவனுடைய வீடுதானா? என்னை எப்படி பயமுறுத்திட்டான்! இவன் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நிரந்தரமான ஒரு முடிவை இவனுக்கு கூடிய சீக்கிரமே கட்டணும். என்ன செய்யறது? அப்போதுதான் சித்தி கூறியது அவள் நினைவுக்கு வந்தது. எஸ், மானசாவை இவன் கட்டிக்கிட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். சித்தியும் மானசாவும் சேர்ந்து இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நான் இவனுடைய பிஏவா வேலை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குமா என்ன? அதுக்கான காய்களை நகர்த்த வேண்டியதுதான். அவள் உடலின் நடுக்கம் இன்னும் அடங்காததை உணர்ந்தவள், பாவி எப்படி நடுங்க வச்சுட்டான், இவனையும் பழி வாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா சத்தியமா அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சிறிது சத்தமாகவே அவள் கூறினாள். பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.